إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹுவை பயப்பட வேண்டிய முறை பிரகாரம் பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள். அல்லாஹுவின் நல்லடியார்களே, வார்த்தைகளில் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாகும். வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலாகும். காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அனாச்சாரங்கள், சடங்கு சம்பிரதாயங்களாகும். இந்த அனாச்சாரங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள், பிதாக்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும். அனைத்து வழிகேடுகளும் நரகத்திற்கு செல்லக்கூடியதாகும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது சொத்து பாதிக்கப்படும் போது, பொது சொத்தில் குறைபாடு ஏற்படுத்தப்படும் போது மிம்பரில் ஏறி நபி அவர்கள் சஹாபாக்களை எச்சரிக்கும் விதமாக ஆற்றிய உரை மிக முக்கியமான ஒரு உரையாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்தை சேகரித்து வருவதற்காக ஒரு பணியாளரை நியமித்து அனுப்பி வைத்தார்கள். அந்த பணியாளர் ஜகாத் பணங்களை, ஜகாத் பொருட்களை சேகரித்து விட்டு நபியர்களிடத்திலே வந்து இவ்வாறு கூறினார்கள், ஹாதா மாலுக்கும் வஹாதா ஹதியா, இது உங்களுடைய செல்வம், இது எனக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட அன்பளிப்புகள் என்பதாக அந்த சஹாபி, அந்த பணியாளர் கூறினார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் ஏறி பிரசங்கம் செய்தார்கள், அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். பிறகு கூறினார்கள், அம்மா பஅத் ஃபஇன்னி அஸ்தஅமிலு ரஜுல மின்கும் அலல் அமலி மிம்மா வல்லானி அல்லாஹ், அல்லாஹ் என்னை பொறுப்பாளராக நியமித்துள்ள ஒரு விஷயத்தில் உங்களில் ஒருவரை அதில் பணியாளராக நான் நியமித்தேன். அவர் அந்த விஷயத்தை செய்துவிட்டு ஃபயகூலு, அவர் வந்து கூறுகிறார், ஹாதா மாலுக்கும் வஹாதா ஹதியத்துன், இது உங்களுடைய செல்வம், இது எனக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது என்பதாக அவர் கூறுகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரசங்கத்தில் சஹாபாக்களை பார்த்து கூறுகிறார்கள், அந்த பொறுப்பாளர், அந்த பணியாளர் அவருடைய தந்தையின் வீட்டிலோ அல்லது அவருடைய தாயின் வீட்டிலோ தந்தையின் வீட்டிலோ அவர் இருக்கும் நிலையில் இந்த அன்பளிப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குமா என்பதாக கூறிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, உங்களில் ஒருவர் உரிமை இல்லாமல், தகுதி இல்லாமல் ஒன்றை எடுப்பாரையானால், உரிமை இல்லாமல், தகுதி இல்லாமல், இல்லீகலாக ஒன்றை எடுத்துக் கொள்வாரையானால், லக்கியல்லாஹ இல்லா லக்கியல்லாஹ யஹ்மிலுஹு யௌமல் கியாமா, மறுமை நாளில் தகுதி இல்லாமல், உரிமை இல்லாமல், இல்லீகலாக எடுத்த அந்த பொருளை சுமந்த நிலையில் அல்லாஹ்வை சந்திப்பார் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மீண்டும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையை உயர்த்தி கூறினார்கள், அல்லாஹும்ம, அல்லாஹ்வே, ஹல் பல்லக்து, நான் எத்தி வைத்து விட்டேனா என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பினுடைய அந்த நிலையை எச்சரிக்கும் விதமாக எடுத்து கூறி காட்டுகிறார்கள். ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பில், ஒப்படைக்கப்பட்ட அந்த வேலையில் அங்கு உரிமை இல்லாமல் பொருள் எடுக்கப்படுமையானால், தன்னுடைய அதிகாரத்தை வைத்து இல்லீகலாக உரிமை இல்லாமல் மோசமான முறையில் செல்வம் எடுக்கப்படுமையானால், அதனுடைய நோக்கம் அழகாக இருந்தாலும் அது தவறு என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்தில் உணர்த்தி காட்டுகிறார்கள். சந்தேகம் இல்லை, சஹாபினுடைய அந்த நிலையானது அது நல்ல நோக்கமாக இருந்திருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே பொறுப்பிலே அநீதம் இழைக்கப்படுவதை எச்சரிக்கும் விதமாக உணர்த்தி காட்டுகிறார்கள்.
ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பிலே பொது சொத்திலே கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், அதை கண்ணியப்படுத்த வேண்டும், அதில் மோசடி செய்யக்கூடாது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி காட்டுகிறார்கள். முஸ்லிமான ஒரு பணியாளர் அவரிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட அமானிதத்தில் அவர் விளங்கி செயல்படக்கூடியவராக இருப்பார், அதிலே குறைவு செய்யாதவராக இருப்பார், அவருடைய வேலையில் பொது சொத்திலே வரம்பு மீறி நடக்காதவராக இருப்பார், அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சந்தர்ப்பத்தை சஹாபாக்களுக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். பொது சொத்தை, மக்களுடைய பொருட்களை, மக்களுடைய சொத்துக்களை அபகரித்து தின்பது என்பது அது ஆபத்தானது என்பதை நபி அவர்கள் உணர்த்தி காட்டுகிறார்கள். அது தொடர்பான எச்சரிக்கையும் மிக கடுமையாக வந்திருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இன்ன ரிஜாலன், நிச்சயமாக ஆண்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், யதஹவ்வதுன ஃபீ மாலில்லாஹி பிகைரி ஹக்கின், உரிமை இல்லாமல் தகுதி இல்லாமல் அல்லாஹுடைய செல்வத்திலே அவர்கள் கையாடல் செய்கிறார்கள். உரிமை இல்லாமல் இல்லீகலாக அல்லாஹுடைய செல்வத்தை அவர்கள் கையாடல் செய்கிறார்கள். ஃபலஹுமுன் நாரு யௌமல் கியாமா, மறுமை நாளில் அவர்களுக்கு நரகம்தான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த எச்சரிக்கையில் யாரெல்லாம் நுழைவார்? தகுதி இல்லாமல், உரிமை இல்லாமல் செல்வத்தை எடுக்கக்கூடியவர் நுழைவார். தகுதி இல்லாமல் இல்லீகலாக மக்களுடைய செல்வத்தை எடுக்கிறார் என்று சொன்னால் அவர் இந்த எச்சரிக்கையில் நுழையக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவது, உரிமை இல்லாமல் அதிகமாக, தன்னுடைய உரிமைக்கு அதிகமாக எடுக்கக்கூடியவரும் இந்த எச்சரிக்கையில் நுழைந்து விடுவார். அதே போல் பொதுமக்களுடைய சொத்தை தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடியவரும் இந்த எச்சரிக்கையில் நுழையக்கூடியவராக இருக்கிறார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொது செல்வங்கள் என்பது, பொது சொத்து என்பது, அது ஒரு மனிதர் அதிலே வேலை செய்கிறார் என்பதற்காக அது அவருக்கு லாபமானதாக ஆகக்கூடியதாக இல்லை. மாறாக அது இந்த உலகத்திலே அமானிதமாகும். பொது சொத்து என்பது இந்த உலகத்தில் அமானிதமாகும். அதிலே வேலை செய்யக்கூடியவர் தன்னுடைய உரிமையை மீறி அதை எடுத்துக்கொள்வது என்பது ஹராமாகும். நாளை மறுமையில் இந்த பொருள் என்பது அல்லாஹ்விடத்திலே விசாரணைக்குரியதாக, கேள்விக்குரியதாக இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய ஷரீஆ மிக உன்னதமான நோக்கங்களை கொண்டதாக இருக்கிறது. அந்த நோக்கங்களில் உள்ள ஒரு நோக்கம்தான் இந்த சமூகம், இந்த கட்டமைப்பு என்பது சீராக நடைபெற வேண்டும் என்பதற்காக அதற்கான வேலைகளையும், அந்த வேலைகளில் வேலை செய்வதற்காக பணியாளர்களை நியமித்து, அந்த பணியாளர்களுக்கு முஸ்லிம்களுடைய செல்வத்திலிருந்து சம்பளங்களை கொடுக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதலை இந்த மார்க்கம் காட்டுகிறது. பொது வேலைகள் சீராக நடக்க வேண்டும், பொது பணிகள் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்பதற்காக பல விஷயங்களை மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. எனவே ஒவ்வொரு வேலையாலும், பணியாளரும், ஒவ்வொரு வேலைக்காக நியமிக்கப்பட்டவரும், பெரியவராக இருந்தாலும் சரி, சிறியவராக இருந்தாலும் சரி, அல்லாஹுக்கு முன்னால் தான் நிற்பதை உணர்ந்து, தன்னுடைய பொறுப்பை, கடமையை உணர்ந்து செயல்படக்கூடியவராக இருக்க வேண்டும். தனக்கு சுமத்தப்பட்ட வேலை என்பது அது நிச்சயமாக மறுமையில் விசாரணைக்குள்ளாக்கப்பட்டது என்பதை விளங்கி தன்னுடைய பொறுப்பை, தன்னுடைய வேலையை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், குல்லுக்கும் ராஇன், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளரே, வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் தன்னுடைய பொறுப்பை பற்றி வினவப்படக்கூடியவராக இருக்கிறார் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வேலைக்காக வேண்டி ஒரு வேலையாளை நியமிக்கும் போது அந்த வேலைக்கு தகுதியானவரை தேர்வு செய்வது அவசியமாகும். தகுதியானவரிடத்திலே 2 பண்புகள் இருக்க வேண்டும். ஒன்றாவது அமானியத்தை பேணக்கூடியவராக இருக்க வேண்டும். அதே போல அந்த செயலை செய்வதற்கான ஆற்றல் உள்ளவராக இருக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹு தஆலா மூசா நபியினுடைய வரலாற்றை கூறக்கூடிய சமயத்தில் நமக்கு வழிகாட்டுதலாக கூறி காட்டுகிறார். மூசா நபியை பற்றி
அந்த மதீன் நகரத்தினுடைய பெரியோரிடத்திலே அந்த பெரியோரின் மகள் மூசா நபியை பற்றி கூறுகிறார்கள். அது அல்லாஹு தஆலா கூறுகிறார், இன்ன கைர மனிஸ்தஅஜர்தல் கவியுல் அமீன். தந்தையை நீங்கள் கூலிக்காக வேலைக்காக அமர்த்துவதில் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆற்றல் மிக்கவராகவும் நம்பிக்கைக்குரிய சிறந்தவராகவும் இருக்கிறார் என்பதாக அந்த பெண்மணி மூசா நபியை பற்றி தன் தந்தையிடத்திலே கூறிய செய்தி அல்லாஹு தஆலா கூறி காட்டுகிறார். இந்த வசனமாகிறது ரெண்டும் மிக முக்கியமான பண்பை சுட்டி காட்டுகிறது. ஒரு வேலைக்காக ஒரு பணியாளரை நாம் நியமிக்கும் போது அவரிடத்திலே இந்த ரெண்டு தன்மைகளை நாம் பார்க்க வேண்டும். ஒன்னாவது என்ன? அல் குவ்வா, அந்த வேலை செய்வதற்கான ஆற்றல் அவருக்கு இருக்கிறதா. இரண்டாவது என்ன? அல் அமானா, நம்பிக்கை தன்மை அவரிடத்திலே இருக்கிறதா. எப்போது இந்த ரெண்டும் ஒரு பணியாளரிடத்திலே இருக்குமோ அங்கு அந்த பணியானது சிறப்பாக செயல்படக்கூடியதாக, சிறந்த ஒரு நல்ல ரிசல்ட்டை தரக்கூடியதாக ஆகிவிடும். குவ்வா என்பது அந்த செயலை, அந்த அமலை செய்வதற்கான ஆற்றலும், குறைவில்லாமல் அந்த செயலை, அந்த பணியை நிறைவேற்றக்கூடிய நிலையுமாகும். அமானா என்பது அவருக்கு ஒப்படைக்கப்பட்ட அந்த பணியை திறனாக செய்வது, பாதுகாப்பாக செய்யக்கூடிய நிலையாகும். அந்த சரியான நேரத்தில் அந்த வேலையை செய்து முடிப்பது, நம்பிக்கைக்குரிய அந்த நிலையில் அந்த வேலையை செய்து முடிப்பதாகும் அமானா என்பது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரெண்டையும் நாம் கவனித்து வேலையாளை பணியில் அமர்த்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதில் குறைவு ஏற்படும் போது, இந்த ரெண்டு விஷயத்திலும் குறைவு ஏற்படும் போது அங்கு வேலையில் குறைவு ஏற்படும், சமூகத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். இதன் மூலமாக சமூகத்தில் பிரச்சனை ஏற்படும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதன் மூலமாக அமானிதமும் குவ்வாவும் இல்லாத மக்களை, தகுதி அற்றவர்களை பணியில் அமர்த்தும் போது சமூக பிரச்சனைகள், அந்த கம்பெனியில் பிரச்சனைகள், மற்ற மக்களுக்கு சேர வேண்டிய ஹக்கு உரிமையில் பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது. எனவே தகுதி அற்றவர்களை வேலையில் அமர்த்துவது கூடாது. பரிந்துரையின் அடிப்படையில் ஒரு ஆளை வேலைக்கு அமர்த்துவது கூடாது. ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் பணியில் அமர்த்துவது கூடாது. அதே போல இவர் உறவினர் என்பதற்காக அந்த வேலைக்கு தகுதியற்ற அவரை வேலையில் அமர்த்துவது கூடாது. அதே போல அவர் கஷ்டப்படுகிறார், அவருக்கு காசு இல்லாமல் இருக்கிறது, அவருக்கு இந்த வேலையை கொடுத்தால் அவருடைய வாழ்வாதாரம் நன்றாக ஆகிவிடும் என்ற காரணத்தின் அடிப்படையில் அந்த வேலைக்கு தகுதியற்றவரை அவருக்கு அந்த வேலையை கொடுப்பதும் கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது எச்சரித்தும் நபி அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள், இதா துய்யாத்தில் அமானா, அமானா அமானா வீணாக்கப்படுமையானால் ஃபந்ததிரி ஸாஆ, மறுமை நாளை எதிர்பார்த்துக்கொள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்போது கேட்கப்பட்டது, அல்லாஹ்வின் தூதரே, அமானா எவ்வாறு வீணாக ஆக்கப்படும் என்று கேட்கப்பட்ட போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தகுதி அற்ற இடத்திலே பொறுப்பு ஒப்படைக்கப்படுமையானால் மறுமை நாளை எதிர்ப்பார் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எனவே தகுதி அற்ற இடத்திலே பொறுப்பை ஒப்படைப்பதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். தகுதியானவர்களுக்கு அந்த வேலையை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரெக்கமெண்டேஷன் அடிப்படையிலோ அல்லது சொந்தக்காரங்க என்ற அடிப்படையிலோ அவர் கஷ்டப்படுகிறார், இந்த வேலையை, தகுதியற்ற வேலையை, அவரால் செய்ய முடியாத வேலையை கொடுப்பது என்பது அங்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா யாருக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்து அந்த வேலையை அவர் அழகான முறையில் செயல்படுகிறார், அதன் மூலமாக ஏராளமான மக்களும் அவருடைய வேலையின் மூலமாக அவர்களும் பயனடைகிறார் என்று சொன்னால் இது அல்லாஹ் அவருக்கு கொடுத்த பேர் உபகாரமாகும். இதற்காக அவர் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்தும் போது அல்லாஹ் அவருக்கு கொடுத்த நிஅமத் அது தொடராக இருந்து கொண்டே இருக்கும். நன்றி செலுத்துவதை ஒருவர் மறுக்கும் போது நிஅமத் என்பது தடைபடக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஒரு நல்ல ஒரு வேலையால், நல்ல ஒரு பணியால் அவர் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தை தன்னுடைய பணியிலே கொண்டு வர வேண்டும். தான் செய்யக்கூடிய பணியில், தான் செய்யக்கூடிய வேலையில் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், எனவே எனக்கு ஒப்படைக்கப்பட்ட அந்த வேலையை நான் நேர்த்தியாக செய்வேன் என்ற எண்ணத்தை கொண்டு வர வேண்டும். உரிய நேரத்தில் நான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்து முடிப்பேன் என்ற எண்ணத்தை அவர் கொண்டு வந்து செயல்படக்கூடியவராக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு இதா அமில அஹதுக்கும் அமலா
அல்லாஹு தாலா நேசிக்கிறான். அல்லாஹு தாலா நேசிக்கிறான் யாரை என்று சொன்னால், உங்கள் ஒருவர் அவருக்கு ஒரு வேலை, உங்கள் ஒருவர் அவர் வேலையை செய்கிறார், அவர் அந்த வேலையை செய்யும் போது அதை நேர்த்தியாக செம்மையாக செய்கிறார் என்று சொன்னால் அவரை பார்த்து அல்லாஹு தாலா நேசம் கொள்கிறான், விரும்புகிறான் என்பதாக அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல ஒரு முஸ்லிம் நல்ல ஒரு பணியால் தனக்கு ஒப்படைக்கப்பட்ட வேலையை மன நிறைவுடன் நல்ல மனதுடன் அழகான முறையில் நிறைவேற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். அதே போல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தன்னுடைய வேலையை சிறப்பாக செய்ய முயற்சி செய்ய வேண்டும். மக்களுக்கு நலவை ஏற்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். மக்களுக்கு எளிமையான முறையில் தன்னுடைய பணியானது நன்மையாக அமைய வேண்டும் என்பதில் அவர் முயற்சி செய்ய வேண்டும். அதே சமயத்தில் தன்னுடைய வேலையில் ஏற்படக்கூடிய இடையூறுகளை விட்டும் தனக்காக ஒரு பங்கை ஒதுக்கிக் கொள்வதை விட்டும் தூரமாகிக் கொள்ள வேண்டும். தனக்காக ஒன்றை ஒதுக்கிக் கொள்வது, தன்னுடைய உறவினர்களுக்காக வேண்டி தன்னுடைய நண்பர்களுக்காக வேண்டி வேலையில அவர்களுக்காக வேண்டி ஒரு சலுகைகளை கொடுத்து அவர்களை வேலை செய்யாமல் அப்படியே அவர்களை கண்ணு காணாமல் விடுவது போன்ற நிலைகளிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல் முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள், பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் வேலை செய்யக்கூடிய வேலையாளர்களிடத்துல நல்ல முறை நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தேவை நிறைவேற்றி கொடுப்பதில், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை சரியான முறையில் கொடுப்பதில் கவனமாக அழகான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். வேலையாட்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கில் குறைவு செய்வது கூடாது. அதே போல அவர்களிடத்தில் பழகுவதிலும் தீய முறையில் பழகுவது கூடாது. இவ்வாறு தீய முறையில் பழகுவது, வேலையாட்களுக்கு பணியாளர்களுக்கு சரியான முறையில் சம்பளம் கொடுக்காமல் குறைவு செய்வது, இவை அனைத்தும் அமானிதத்திற்கு மோசமாக நடக்கக்கூடிய செயல்பாடுகளாகும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சரியான முறையில் பணியாளர்களுக்கான அந்த ஊதியத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு கூறுகிறார்கள், அல்லாஹ்வே, மன் வலிய மின் அம்ரி உம்மத்தி ஷைஆ, என்னுடைய உம்மத்தினுடைய பொறுப்பில் யார் பொறுப்பாளராக ஆனாரோ, ஃபஷக்க அலைஹிம், என்னுடைய அந்த உம்மத்திற்கு கஷ்டத்தை அவர் கொடுத்தார் என்றால் ஃபஷ்குக் அலைஹி, அவருக்கு நீ கஷ்டத்தை ஏற்படுத்து. வமன் வலிய மின் அம்ரி உம்மத்தி ஷைஆ, என்னுடைய உம்மத்தினுடைய செயலில் பொறுப்பில் யார் ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஃபரஃபக பிஹிம், என்னுடைய உம்மத்தினருக்கு மென்மையாக நடந்து கொண்டாரோ, ஃபர்ஃபுக் பிஹி, அவருக்கு நீ மென்மையாக நடந்து கொள், அவரிடத்தில் மென்மையாக நடந்து கொள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்கிறாங்க. எனவே நமக்கு ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டு நமக்கு கீழே பணியாளர்கள் இருக்கிறாங்க என்று சொன்னால் அவர்களிடத்திலே மென்மையாக அழகான முறை நடந்து கொள்ளும் போது அல்லாஹு தாலா நம்மிடத்திலே மென்மையாக நடந்து கொள்கிறார். நமக்கு கீழே இருக்கக்கூடிய பணியாளர்களிடத்திலே கஷ்டமாக அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து நடக்கும் போது அல்லாஹு தாலா கஷ்டத்தை ஏற்படுத்துகிறார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுதலாக இவ்வாறும் சொன்னார்கள், மன் வல்லாஹு அல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல ஷைஅன் மின் அம்ரில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய காரியத்தில் ஏதேனும் ஒரு காரியத்தில் அல்லாஹு தஆலா யாருக்கு பொறுப்பை கொடுத்தானோ, ஃபஹ்தஜப தூன ஹாஜத்திஹிம் வ ஹல்லத்திஹிம் வ ஃபக்ரிஹிம், அவர் அந்த மக்களுடைய தேவையில் தடையாக இருக்கிறார். அந்த மக்கள் கீழே இருக்கக்கூடிய பணியாளர்களுடைய வேலையை அவங்களுடைய தேவையை நிவர்த்தி செய்யாம அதில் தடையாக இருக்கிறார். கீழே இருக்கக்கூடிய பணியாளருடைய அந்த ஏழ்மையை போக்காமல் இருக்கிறார், அதில் தடையாக இருக்கிறார் என்று சொன்னால் இஹ்தஜபல்லாஹு அன்ஹு தூன ஹாஜத்திஹி, அவருடைய தேவைக்கு முன்னால் அல்லாஹு தஆலா அது நிறைவேறாமல் இருப்பதில் தடையாக இருக்கிறார், தடையை ஏற்படுத்தி விடுகிறார். அதே போல அவருடைய ஏழ்மை நீங்காமல் இருக்கக்கூடிய நிலையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி விடுகிறார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கீழே வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுடைய கஷ்டம் நீங்குவதிலே பொறுப்பாளர் அழகான முறை நடந்து கொள்வாரையானால் அவருடைய கஷ்டத்தை அல்லாஹு தஆலா நீக்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே ஒரு பணியாளர் இந்த வசனத்தை எப்போதும் மனசிலே பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். பணி செய்யக்கூடியவர் இந்த வசனத்தை மனதிலே பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல மேலே பொறுப்பாளராக இருக்கக்கூடியவரும் இந்த வசனத்தை மனதிலே பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லாஹ யஅமுருக்கும், நிச்சயமா அல்லாஹு தஆலா உங்களுக்கு கட்டளை இடுகிறான், அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அமானிதங்களை
அதற்கு உரிய இடத்திலே ஒப்படைக்குமாறு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான். ஒப்படைக்கப்பட்ட வேலை என்பது அந்த நமக்கு மேலே உள்ளவங்களுக்கு நம்ம சரியான முறையில் செய்து கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே என்ன செய்கிறான், கட்டளையிடுகிறான். அதே போல அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நன்மையை கொண்டு நற்செய்தியும் கூறுகிறான். யார் தன்னுடைய பொறுப்பிலே சரியாக நடக்கிறாரோ, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடமையில் சரியாக நடக்கிறாரோ, அதற்கும் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்செய்தியை கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஒரு பணியாளர் அவர் தன்னுடைய பணியை புரிந்து அல்லாஹ் இதை கேட்கக்கூடியவனாக, விசாரிக்கக்கூடியவனாக, என்னை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடியவராக இருக்க வேண்டும். அதே போல் பணியாளர்கள் மீது கடமையான செயல்களில் உள்ளதுதான் பணியாளர்கள் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தங்களுடைய பணிகளுக்காக வேண்டி வைக்கப்பட்டுள்ள பொருட்களை சேதப்படுத்தாதவர்களா, பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை சேதப்படுத்துவது, அதை வீணாக்குவது என்பது அது ஆபத்தான பாவமான செயலாகும். அதே போல அல்லாஹ் நல்லடியார்களே, தன்னுடைய வேலைக்கு ஈடாக மக்களிடமிருந்து பணத்தை வாங்குவது தவறானதாகும். மக்களிடமிருந்து பணத்தை வாங்குவது தவறானதாகும். லஞ்சம் வாங்குவது, தன்னுடைய வேலைக்கான சம்பளம் கிடைக்குது, அதையும் தாண்டி மக்கள்கிட்ட இருந்து அன்பளிப்புகளை வாங்குவது என்பது அது மோசடியாகும், ஏமாற்று நிலையாகும். அல்லாஹு தஆலா கூறி காட்டுகிறான், யார் ஏமாற்றுவாரோ, யார் லஞ்சம் வாங்கி அதன் மூலமாக, லஞ்சத்தை வாங்கி அதன் மூலமாக தன்னுடைய நிலைகளை ஏற்படுத்திக் கொள்வாரோ, லஞ்சமாக வாங்கியதை, மோசடியாக வாங்கியதை கொண்டு நாளை மறுமையில் அவர் வருவார். எதை லஞ்சமாக வாங்கினாரோ, எதை மக்களிடமிருந்து மோசடியாக எடுத்துக்கொண்டாரோ அதை கொண்டு நாளை மறுமையில் அவர் வருவார். ஒவ்வொரு ஆன்மாவும் எதை அது சம்பாதித்ததோ அதற்காக அநீதம் செய்யப்படாமல் அதற்கு முழுமையாக நிறைவேற்றப்படும் என்பதாக அல்லாஹு தஆலா கூறி காட்டுகிறார். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த நிலைகளை பற்றி விசாரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நாளை மறுமையில் அடியானுடைய இரு பாதங்களும் அது நகராது. அவனிடத்திலே இந்த பின்வரக்கூடிய கேள்விகள் கேட்கப்படும் வரை. என்னென்ன கேள்விகள்? உன்னுடைய வயதை நீ எவ்வாறு கடத்தினாய்? உன்னுடைய வயதை நீ எவ்வாறு கடத்தினாய்? உன்னுடைய கற்ற கல்வியை கொண்டு எவ்வாறு நீ செயல்பட்டாய்? உன்னுடைய செல்வத்தை எதன் மூலமாக நீ சம்பாதித்தாய்? எதன் மூலமாக, எங்கிருந்து நீ சம்பாதித்தாய்? எதிலே உன்னுடைய செல்வத்தை நீ செலவு செய்தாய்? உன்னுடைய உடம்பை எதிலே நீ ஆக்கினாய்? எதிலே நீ ஈடுபடுத்தினாய் என்ற கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விகள் கேட்கப்படாமல் அவருடைய பாதங்கள் நகராது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுகிறார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமான பணியாளர் தன் கூட வேலை செய்யக்கூடிய மக்களிடத்துல உதவியோடு நடந்து கொள்வார். அதே போல தன்னுடைய பொறுப்புகளிலும் பொறுப்பை உணர்ந்து செயல்படக்கூடியவராக இருப்பார். தன் கூட இருக்கக்கூடிய ஒரு வேலை மற்ற இதர பணியாளர்கள் கூட சண்டை போட மாட்டார். தனக்கு மேலே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுடன் சண்டை போடுவது, பிரச்சனைகள் செய்வது போன்ற நிலைகளை விட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடியவராக இருப்பார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு ஒரு முஸ்லிம் அவருடைய பணியில் சிறப்பாக நடைபெறும் போது சமூகத்துடைய காரியங்கள் சீராக அமைகிறது. எப்போது இந்த பொறுப்புகளில் பொறுப்பாளர்கள் அசால்ட்டாக, கவனமின்மையாக நடக்கும்போது அங்கு பிரச்சனைகளும் குறைபாடுகளும் மக்களுக்கு மத்தியில் சண்டைகளும் ஏற்படுகிறது. எனவே வேலை சமயங்களில் மற்றவர்களை குறை கூறி மற்றவர்கள் மீது கோபம் கொண்டு நடப்பதிலிருந்து தவிர்த்து கொண்டு தன்னை சரி செய்ய முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதியாக ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹை சந்திக்கும் போது பிற மனிதருடைய உரிமையில் தலையிடாத நிலையில் சந்திக்கக்கூடிய நிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் தன்னுடைய வயிற்றிலே பிற மக்களுடைய செல்வமானது வந்துவிடாத நிலையில் அல்லாஹை சந்திக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதே போல் மக்களுடைய உரிமையில் அவங்களுக்கு கொடுக்காம அப்படியே நான் அல்லாஹை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படுவதிலிருந்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அநீதம் இழைக்கப்பட்டவருடைய துஆவானது அது மறுக்கப்படாது. எனவே அல்லாஹை சந்திக்கும் போது
பிறருக்கு அநீதம் செய்யாத நிலையில், மக்களுடைய சொத்துக்களை அநீதமாக சாப்பிட்ட அந்த நிலையில் சந்திப்பதிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை சந்திக்கும் போது நல்ல நிலையில் சந்திக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா பிற மக்களுக்கு அநீதம் செய்வதிலிருந்து, வேலையில் குறைவு செய்வதிலிருந்து பாதுகாப்பானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.